ஒரு காட்டுக்குள்ள 2 பேர் விறகு வெட்ட போறாங்க. அதுல ஒருத்தர் நெறைய விறகு வெட்டுறாரு. ஆனா வீட்டுக்கு போகும்போது டயர்ட் ஆகாம பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா இருக்காருங்க. ஆனா இன்னொருத்தர் கொஞ்சம் விறகு தான் வெட்டுறாரு. ஆனா வீட்டுக்கு போகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிறாரு. அப்ப இவருக்கு தோணுது, இவர் எதையோ ஃபாலோ பண்றாரு. அதனால தான் இவர்னால நெறைய விறகு வெட்ட முடியுது. டயர்டும் ஆக மாட்டாரு. இவர்ட்ட போய் நம்ம டிப்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட டிப்ஸ் கேட்கறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம விறகு வெட்ட நேரம் போகும். இந்த நேரத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்பதான் நம்மளால நெறைய விறகு வெட்டவும் முடியும். டயர்ட் ஆகாம இருக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாரி அடுத்த நாள் இவர் ஃபாலோ பண்றாருங்க. விறகு வெட்ட நேரம் போகும். இந்த நேரத்துல நல்லா தூங்கி எந்திரிக்கிறாரு. தூங்கி எந்திரிச்சு நல்லா விறகு வெட்டுறாரு. அப்ப இவர்னால இருந்தும் நெறைய விறகு வெட்டவும் முடியல. ஈஸியா டயர்டும் ஆயிறாரு. அப்ப இவருக்கு தோணுது, என்ன இவர் மட்டும் இப்பவும் நெறைய விறகு வெட்டுறாரு, டயர்ட் ஆகாம இருக்காரு. நம்ம ஈஸியா டயர்ட் ஆயிட்டோமே, இவர் சொன்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணியும். அப்ப இவர் எதையோ சீக்ரெட்டா ஃபாலோ பண்றாரு. நம்ம இவர வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு வாட்ச் பண்றாருங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு தெரியுமா? விறகு வெட்டின நேரம் மீத நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்துல ஒரு கோடாலி இருக்கு இல்லையா? நல்லா கோடாலிய தீட்டி நல்லா ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சம்டைம்ஸ் காடு கூட நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிட்டோங்க. அது மட்டுமல்ல, நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் குடுக்கலாங்க. நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் குடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம கத்துக்கிட்டோம்.